அவ்வளோ தூரமாக கொடுத்துட்டேன் நான் நினச்சிட்டு எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எங்கள் அம்மா சொல்லிச்சு, சரி இந்த வீட்டில் அக்கா அண்ணா எல்லாம் இந்த சொந்தக்காரங்க வந்தால் எல்லாம் ஹைதராபாத்தில் தான் இருக்கிறாங்க, நாளைக்கு நான் சத்துட்டேன் கூட பொண்ணு கட்டி கொடுத்துட்டாங்க கூட, நாளைக்கு கட்டி கொடுத்து நல்லது கெட்டதுக்கு கேட்பாங்களே, இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு தொல்லை பண்ணதுக்கு வந்து வசதி இல்லை எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்க்கறதுக்கு. அதனால் எல்லாம் யோசிச்சு எங்கள் அம்மா எல்லாம் சொல்லிச்சு, பொண்ணுக்கு எந்த ஊரில் கட்டி கொடுக்காது, இந்த ஹைதராபாத்தில் தான் கட்டி கொடுன்னு உயிர் போக்கு முன்னாடி சீரியஸ் இருக்கும்போது பார்க்கும்போது சொல்லிச்சு. சரி நீங்கள் எங்கள் அம்மா வாக்கு கொடுத்துட்டேன் மேடம், அதனால் எங்கள் அம்மா வாக்கு நான் நிப்பாட்டுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு கூட நான் எவ்வளோ கெஞ்சி கேட்டா அழுவிட்டா எவ்வளோ சொன்னேன் மேடம். அது கெஞ்சி கேட்டு சொன்னா கூட கேட்கவே இல்லை மேடம். ஒரு வாரமாக எங்கள் அண்ணா அக்கா பேச்சு கூட அவங்களும் வேலை விட்டு இப்ப நல்லா இருக்காளா அவ? வேலை வெட்டி விட்டுட்டு உட்கார்ந்துட்டு வந்தாங்க. எங்க இருக்காங்க? ஏன் பாக்குறது இல்ல? ஏன் போய் பார்க்கல? யாருக்கு? பொண்ணு இன்னும் எவ்வளவோ பேசிச்சு. எங்க அம்மாவை நீயா பாக்குற, நான் பாக்குறேன், எங்க அம்மாவை நீயா பாக்குற, நான் பாக்குறேன், ஆனா அப்படியெல்லாம் எங்கிட்ட பேசிச்சு.